கூகுளில் போயிட்டு வாட் இஸ் த செக்ஸியஸ்ட் ஜாப் ஆஃப் 21st century அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லேயே டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு பெருசாக வரும். டேட்டா இஸ் த நியூ ஆயில் அப்படின்னு இந்தியாவுடைய ரிச்சஸ்ட் பர்சன் முகேஷ் அம்பானி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆயில் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை வச்சு நிறைய கண்ட்ரீஸ் அவங்களுக்கான வெல்த்தை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா, குவைத், யுஏஇ மாதிரியான கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாருமே அவங்களுடைய மேசிவான வெல்த்தை ஆயில் மூலமாக தான் ஜென்ரேட் பண்ணாங்க. அது மாதிரி இனிமே யார் யார்கிட்டலாம் டேட்டா இருக்கோ அவங்க தான் மேசிவான ஒரு வெல்த்தை ஜென்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் படிச்சவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. அப்படி டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு வர கேண்டிடேட்ஸ்க்கு 6 ஃபிகர்ல சேலரி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. டேட்டா சயின்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நீங்க என்னென்ன ஸ்கில் செட்ஸை வளர்த்துக்கிட்டா உங்களுடைய கரியரை டேட்டா சயின்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண முடியும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். மாஸ்டர் மைண்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட். இட்ஸ் மீ மேடி. இப்போ இந்த வீடியோவை ஏன் யூடியூப் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, யூடியூப் கிட்ட உங்களுடைய ப்ரீவியஸ் வாட்சிங் ஹிஸ்டரியுடைய டேட்டா இருக்கு. நீங்க எந்த மாதிரியான வீடியோஸை இன்ட்ரெஸ்டடா விரும்பி பார்ப்பீங்க, எந்த மாதிரியான வீடியோஸை ஸ்கிப் பண்ணுவீங்க, ஒரு வீடியோவை எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க, இப்படி நீங்க யூடியூபை யூஸ் பண்ற உங்களுடைய பிஹேவியருடைய டேட்டா யூடியூபுக்கு தெரியும். ஸோ யூடியூபுடைய அல்காரிதம் உங்களை ரொம்ப நேரம் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிற வீடியோஸை தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. அதே மாதிரி நீங்க வந்து கூகுளில் போயிட்டு சும்மா ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போனோ ஒரு லேப்டாப்போ வந்து சர்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதோடைய ஆடு வந்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும். ஏன்னா உங்களுடைய ப்ரௌசிங் டேட்டா அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்குவீங்கன்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு டார்கெட்டட் ஆட்ஸை உங்களுக்கு காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் யூடியூப் யூஸ் பண்ணல, நீங்கள் ஒருத்தர் மட்டும் கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணல. உங்களை மாதிரி கோடிக்கணக்கான பேர் அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா இருக்கு. ஸோ இவ்வளவு பேருடைய டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் டெக் கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையான இன்சைட்ஸை கொடுத்து அவங்கள ஸ்மார்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்க வைக்கிறதுக்கு டேட்டா சயின்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நீங்க டேட்டா சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் ரோல்ஸ்ல உங்களால லேண்ட் ஆக முடியும். டேட்டா சயின்ஸ் படிச்சவங்களுக்கான டிமாண்ட் வெறும் டெக் இண்டஸ்ட்ரியோட மட்டும் ஸ்டாப் ஆகல. பேங்கிங், ஃபினான்ஸ், மீடியா, ஹெல்த் கேர், ஈவன் கவர்மெண்ட்ல கூட டேட்டா சயின்ஸ் படிச்சவங்களுக்கான டிமாண்ட் இருக்கு. உலகம் முழுக்கவே டேட்டா சயின்ஸ் படிச்சவங்களுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதால தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ் 2023 அகாடமிக் இயர்ல இருந்து சிவில், மெக், EEE, ECE-க்கான இன்ஜினியரிங் சீட்ஸை கம்மி பண்ணிட்டு டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான இன்ஜினியரிங் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அகாடமிக் இயர்ல இருந்து புதுசா 8500 சீட்ஸ் இருக்க போகுது. +2 முடிச்சவங்க அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் மேக் a note of it. மேடி, நான் ஆல்ரெடி இன்ஜினியரிங்லாம் படிச்சு முடிச்சிட்டேனே, நான் டேட்டா சயின்ஸ் டொமைனுக்குள்ள வர முடியாதா அப்படின்னா, எஸ், உங்களாலையும் வர முடியும். அதுக்கு நீங்க டேட்டா சயின்ஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் படிச்சு உங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். டேட்டா சயின்ஸ் டொமைன்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஜாப் ரோல்ஸ்ல நீங்க லேண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில மஸ்ட் ஹேவ் ஸ்கில் செட்ஸ் ரொம்ப அவசியம். அதுல ஃபர்ஸ்ட் MS எக்ஸல். வெறும் பேசிக்கான எக்ஸல் மட்டும் கிடையாது, ஃபார்முலா வச்சு எக்ஸல் யூஸ் பண்ண தெரியணும். இது கூடவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், இதுவும் கண்டிப்பா தெரியணும். ஏன்னா உங்களை ஹையர் பண்ற கம்பெனிஸ் உங்ககிட்ட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்டர்வியூஸை கிராக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது வெறும் டெக் இண்டஸ்ட்ரியோட மட்டும் சுருங்குற ஒரு விஷயம் கிடையாது. எல்லா ஃபீல்ட்லையுமே அதை வந்து யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு சில முக்கியமான ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியுடைய சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ரியல் டைம் டேட்டாவை யூஸ் பண்ணி வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ற மாதிரியே இந்த சுனாமி வார்னிங் சிஸ்டமும் ஒர்க் ஆகுது. மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி இந்த வார்னிங் சிஸ்டம் உடைய அக்யூரசியை டேட்டா சயின்டிஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. சோ தட் சுனாமி வரதுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டம் நம்மள அலர்ட் பண்ணும். அதே மாதிரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில கூகுள் லினா அப்படிங்கிற லிம்ப் நோட் அசிஸ்டன்ட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி விமன் பேஷண்ட்ஸ்க்கு ஃபியூச்சர்ல பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத டிடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில UPS கொரியர் கம்பெனி ரியல் டைம் டிராபிக் டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்களுடைய கொரியர்ஸை சீக்கிரமா எடுத்துட்டு போற ரூட்டை டிடெக்ட் பண்ணி அவங்களுடைய கொரியர் வேன்ஸ்க்கு அப்டேட் பண்றாங்க. அவ்வளோ ஏன் டேட்டா சயின்ஸ் இஸ் used in agriculture. அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே ஒரு அன்பிரெடிக்டபிளான பிசினஸ். கரெக்டான நேரத்துக்கு மழை வருமா வராதான்னு தெரியாது. எந்த மாதிரியான கிராப்ஸை எவ்வளவு அளவுல விளைய வைக்கணுங்கிறது தெரியாது. ஒரு சில டைம் விவசாயிங்க அவங்க விளைய வச்ச காய்கறிகளுக்கு சரியான டிமாண்ட் இல்லாததுனால அதை குப்பையில கொட்டுற நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே டேட்டா சயின்ஸ் சால்வ் பண்ணுது. இந்தியாவில் இருக்கிற நிறைய அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் டேட்டா சயின்ஸை யூஸ் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு எந்த சீசன்ல எவ்வளவு கிராப்ஸை விளைய வைக்கலாம், எந்தெந்த டைம்ல மழை வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபார்மிங் பண்ணலாம், மார்க்கெட்ல
மார்க்கெட்டில் அவங்க விளைய வைக்கிற பொருட்களுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை டேட்டா சயின்ஸ் மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணி ஃபார்மர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால் ஃபார்மர்ஸுக்கு வேஸ்ட் கம்மியாகி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு சின்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை படித்தவங்களுக்கான டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த வீடியோவில் டேட்டா சயின்ஸை பற்றின ஒரு கிளியரான ஒரு விஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற எந்த டொமைனை பற்றி பிரீஃபான ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. நான் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். Bye from Maddie.